ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அக்காவோட கல்யாண நாளுக்கு சரி விஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக மெசேஜ் அனுப்பினேன். அதுக்கு எப்போதுமே அக்கா பார்த்துட்டு ஏதாச்சும் ரிப்ளை பண்ணும், ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லும் பண்ணும். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து எதுவுமே சொல்லலை, இது பண்ணலை, எதுவுமே ரிப்ளை பண்ணல. பார்த்துட்டு ஆனால் ரிப்ளை பண்ணாமல் இருந்துச்சு. நானும் சரி ஏதாச்சும் வேலையாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கால் பண்ணேன், எடுக்கவே இல்லை. என்னடா இது, நம்ம கால் பண்ணியும் எடுக்கவே இல்லை, என்ன விஷயமா இருக்கும், எதனால ஏன் எடுக்க மாட்டேங்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மாமாவுக்கு கால் பண்ணி பார்த்தேன். மாமா சொன்னார், ஏன் நல்லா தானே காலையிலலாம் தான் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தா, வீட்டில் தானே இருந்தா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் நானும் கால் பண்ணேன், எடுக்கவே இல்லை அப்படின்னோடனே, என்னாச்சு மாமா, வீட்டில் வேறு அக்கா தனியாக இருக்கா, பிள்ளைங்க ஸ்கூல் போயிருப்பாங்க, நீங்கள் என்ன இவ்வளோ அலட்சியமாக சொல்கிறீங்களே அப்படின்னோடனே, சரிம்மா நான் போயிட்டு எப்படி நான் இப்போ வெளியில் தான் இருக்கிறேன், போகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம்னாச்சும் ஆகும், நான் போயிட்டு என்னன்ட்டு சொல்கிறேன் உனக்கு அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கப்புறம் தான் மாமா போயிட்டு ஒரு 1/2 மணி நேரத்தில் போனார். போயிட்டு எனக்கு கால் பண்ணார், இது மாதிரி அக்கா மயக்கம் அடித்து விழுந்துருதுக்கா, பெட்லேயே மயங்கி இருந்திருக்கா அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் அம்மா எல்லாருமே நாங்கள் பதறி போய் என்னாச்சு அக்காவுக்கு, என்னாச்சு என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு, அக்காவுக்கு ப்ரெஷர்னால இந்த மாதிரி மயக்கம் வந்துருந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சதுக்கப்புறம் அம்மா நான் 2 பேருமே கார் பிடிச்சிட்டு என் ஹஸ்பண்ட் எல்லாருமே போனோம். போனதுக்கப்புறம் தான் அக்காவுக்கு ஏன் இந்த மாதிரி ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வேலை பார்க்குறது ப்ளஸ் அவங்க டைலரிங் ஒர்க்கும் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அக்கா. அதில் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து துணி தைக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி இருந்ததுனால சரியாக சாப்பிடாம பண்ணாமல் இப்படியே இருந்ததுனால அதுக்கு இப்படி ஆயிருக்கு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. இது மாதிரி நான் சொல்லி எவ்வளோ இது பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் கேட்குற மாதிரி இல்லை அப்படி இப்படின்ட்டு. அதுக்கு அடுத்தது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு புரிஞ்சிருச்சு, சரி அக்கா கொஞ்ச நாள் ரெஸ்ட்டில் இருந்தால் தான் டாக்டரும் அதான் சொன்னாங்க, கொஞ்சம் அவங்க ரெஸ்ட்டில் இருக்கணும், ரெஸ்ட்டில் இருந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனை சரியாகும், நல்லா சாப்பிடணும், ஹெல்த்தியாக சாப்பிடணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே, நம்ம எதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு தான் இனிமேல் பண்ணணுமாம்மா, நீங்கள் உங்கள் இதுக்காக நீங்கள் சொல்கிறீங்க, அக்காவுக்கு இப்போ உடம்பு முடியாமல் போயிட்டு என்ன பண்ணுறது, இப்போ நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, செய்ய முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் கொஞ்ச நாச்சும் யோசிச்சு பார்க்குறீங்களா அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் இல்லை நான் என்ன பண்ணுறது, நான் எவ்வளோ சொல்லி பார்க்குறேன், நான் என்ன வேலைக்கு போகாமேவா இருக்கிறேன், நானும் வேலைக்கு தான் போகிறேன், எல்லாம் தான் பண்ணுறேன், அது பத்தலை இது பத்தலைன்னு எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு இருந்தால், இருக்கிறத வச்சு நம்ம ஏதாச்சும் செய்யணும் பண்ணணும். நான் மாதம் 30,000 சம்பாதிக்கிறத வச்சு சொந்த வீடு தான், ஒழுங்காக இருந்தால் என்ன, நான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ இது மாதிரி முடியாமல் கிடந்தப்போ யார் பார்க்குறது பண்ணுறது. நீ திறமையாக இருக்கிற, நான் இல்லைன்னு சொல்ல வரல, சமத்தாக இருக்கிற, திறமையாக தான் இருக்கிற, இல்லைன்னு சொல்ல. ஆனால் கொஞ்சம் நாச்சும் யோசிச்சு இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக இது பண்ணால் உடம்ப பார்த்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு பண்ணிவிட்டு எந்த வேலையாக இருந்தாலும் பண்ணால் பிரச்சனை கிடையாதுமா அப்படின்னோடனே, அதெல்லாம் புரியுது மாமா, இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறது அக்கா ஹெல்த்து தான் முக்கியம், அதை தவிர வேறு எதுவும் நமக்கு முக்கியம் கிடையாது, நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க, என்ன இப்படி சொல்கிறாளே அப்படின்ட்டு, அக்காவோட ஹெல்த்தை ஃபஸ்ட்டு பார்த்துக்கங்க அப்படின்னோடனே, நீங்கள் வேணால் அக்கா ஒரு 10 நாள் எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைங்க, நான் பார்த்துக்கிறேன், அம்மாவும் கூட இருக்கிறாங்க பார்த்துக்கிறாங்க அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொன்னிச்சு, அவள் இங்கே வர வேணாம் மாப்பிள்ள, நான் இருக்கிறேன், பொண்ணோட நான் இருக்கிறேன், பண்ணுறேன் செய்கிறேன், நான் இருந்து பார்த்துக்கிறேன், பண்ணுறேன் செய்கிறேன் அப்படின்னோடனே, சரி சரி அப்போனா நீங்கள் வாங்க அத்தை, ஒரு மாதம் இங்கே இருங்க, கொஞ்சம் இருந்தீங்கன்னா அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஸ்கூல் கலப்புறது பண்ணுறது தான் கொஞ்சம் அவளுக்கு இதான பிரச்சனையே, நைட்டு துணி தைக்கிறத காட்டி இந்த 2 பிள்ளைங்களையும் சமாளிக்கிறதுன்னு ஒரு மாதம் தான். அப்புறம் அவனை ஹாஸ்டலில் சேர்த்துட்டோன்னா பாப்பாவை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் அதுக்கப்புறம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, அவன் தான் ரொம்ப இது பண்ணுறான், அடுத்த வருஷம் ஹாஸ்டலில் ஸ்கூல்லேயே சொல்லிட்டாங்க, ஹாஸ்டலில் நாங்கள் இது பண்ணிக்கிறோம் 10ங்கிறதுனால நாங்களே இது பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி, அங்கே போட்டால் கொஞ்சம் இதாக இருப்பான், இவளும் கொஞ்சம் உடம்பு நல்லாயிருக்கும், அவன் தான் சொன்னது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான், பண்ண மாட்டேங்கிறான், அதனால தான் இவளுக்கு பாதி ப்ரெஷர் ஏறினதுக்கு காரணமே அப்படின்னோடனே, ஏன் இப்போ ருத்ரேஷ் இப்படியெல்லாமா பண்ணிக்கிட்டு இருக்கான், அந்தளவுக்கா பண்ணுறான் அவனோடனே, அதுக்கப்புறம் நானும் சொன்னேன், ஆமாம்மா அவன் போன தடவை ஃபங்க்ஷனுக்கு வந்தப்பயே அக்கா சொல்கிற எதையுமே கேட்க மாட்டேங்கிறான், அவன் ஒன்றுமே அடங்க மாட்டேங்கிறான், பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னோடனே, சரி விடுங்க அதெல்லாம் ஒன்றும் இது பண்ணல, நம்ம பார்த்துக்கலாம், இப்போதைக்கு கொஞ்சம் இதாக இருக்கிறான், அதுக்கப்புறம் ஒரு படிக்கிறதுக்கு இது பண்ணிட்டு போயிட்டான்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்துக்கிறது பண்ணுறது கொஞ்சம்
கொஞ்சம் ஈஸி தான் அதுக்கப்புறம் அவனை சமாளிச்சுக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே, சரி அப்போனா வந்து நீங்கள் எதா இருந்தாலும் கொஞ்சம் சமாளித்து இது பண்ணிக்கிறதுக்கான காரணங்கிறத நம்ம பார்த்து தான் இது பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால வந்து எது செய்ய முடியுதோ அதை நீ வந்து செஞ்சனாலே போதும் அப்படின்னோடனே, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் எதை பற்றியும் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பண்ணாதீங்க, செய்யாதீங்க. நான் எந்த ஒரு விஷயத்தா இருந்தாலும் நம்மளுக்கு முடியாத விஷயத்த நம்ம வந்து இப்போதைக்கு இது பண்ண வேண்டாம். பார்த்து பண்ணுவோம். எதா இருந்தாலும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னோன்னே, சரி பார்த்துக்கலாம் மாமா. நான் வந்து அம்மா வந்து இருக்கட்டும், அக்காவோட இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, என்ன செய்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம் மாமா